மாலை நேரத்திலே மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு கூட்டத்தில் வணிகர்களுடைய நிர்வாகிகளை நியமனம் செய்து அவர்களை பதவிகளை அறிவிப்பு செய்து அறிமுகப்படுத்தி இந்த மேடையில் எங்களோடு அமர்ந்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் அகில இந்திய தலைவர் திரு திரிலோக் பன்சால் அவர்களே, அவர்களோடு இணைந்து பணியாற்றும் மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரியவரும் பண்பாளவரும் படித்தவரும் பழகுவதற்கு இனிமையானவன என்னுடைய அன்பு சகோதரன் ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக வரை இருந்திருக்கும் பொறுப்பேற்றிருக்கும் பெண்மணிகளே, சகோதர சகோதரிகளே, வணிகர்களின் ஒற்றுமை ஓங்குவதற்குண்டான அனைத்து வழிபாடுகளையும் தொழிலாளர்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு எந்த முறையில் வழிவகை செய்ய வேண்டும் என்று செயல்பாட்டினை வழிவகுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வாக இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் சீரான முறையிலே அனைத்து நிர்வாகிகள் முன்னிலையிலும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் எங்களெல்லாம் பதவி கொடுத்து கௌரவப்படுத்தி அறிமுகப்படுத்தி அமர்ந்திருக்கும் பன்சால் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, அவர் வழங்கிய பதவிற்கு எந்தவித பங்கமும் வராமல் அவர் இட்ட பணியை முடித்து அவர் நம்முடைய செயல்பாடுகளை சிறப்பாக இருக்கிறது என்று பாராட்டுகின்ற வகையிலே எனக்கு கொடுத்த பதவியை நான் பயன்படுத்தி என்னுடைய சங்கத்திற்கு உண்டான அனைத்து சேவைகளும் செய்வேன் என்று உறுதிமொழி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்தியா லெவலில் ஆரம்பிச்சிருக்கோம். இது ஏற்கனவே இருக்குது. இந்த வணிகர்கள் இருந்தாலும் இது வந்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையால் இந்த சங்கம் நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல தமிழ்நாட்டில் தான் இந்த சங்கத்தினுடைய கிளையை நிர்வாகப்படுத்தி தமிழகத்தினுடைய மாநில நிர்வாகிகளை நியமிச்சிருக்காரு. இது தமிழகத்தில் இருந்தால் இந்த கிளை செயல்படுது. இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இது மாதிரி ஒரு அமைப்பை நிறுவனம் பண்ணி அகில இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நடைபெறும். SMS சொல்லிட்டு இந்த லோனு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன சலுகைகள் இருக்கோ அத்தனை சலுகைகளும் பெற்று தொழிலாளருக்கும் தொழில் முன்னேற்றத்துக்காக செயல்படும் குறு சிறு தொழிலாளர்களுக்கும் இந்த ஃபேக்ட்ரி வச்சுகளுக்கெல்லாம் இவங்க வந்து எங்கள் மூலிமா வந்தாங்கன்னா அவங்களுக்கு லோன் வாங்கி அவங்களுடைய சிறப்பான தொழில் வளர்கிறதுக்கு வழிவகை செய்வோம். அதில் அரசாங்கத்தில் மானிய தள்ளுபடிலாம் இருக்குது. அதுக்காக தான் இந்த சங்கம் உருவாக்கப்பட்டது. அதுக்காக தான் இந்த சங்கம் செயல்படும். வணிகர்கள் முன்னேற்றத்துக்காக தான் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க உறுப்பினராக சேரணும். சேர்றதுக்கு அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலிமாவும் சேரலாம், இல்லை சங்கத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் வந்து சேரலாம். சேரும் போது இந்த சங்கத்தில் என்னென்ன சலுகைகள் இருக்குன்றதை அந்த சங்கத்தினுடைய அப்ளிகேஷன் கொடுக்கும்போது சொல்லுவோம். ஆன்லைன்லேயே இந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி போட்டுருவோம். அது பார்த்துன்னு தெரிஞ்சுக்கலாம். நியாயமான கோரிக்கைகள் இருந்தால் அரசாங்கத்தை போராடி அந்த கோரிக்கையை வணிகர்கள் பெற்று தர்றதுக்கு இந்த சங்கம் எப்பவுமே தயாராக இருக்கும். தயாராக இருக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் இந்த சங்கம் செய்யப்போகுது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து சலுகைகளும் செய்கிறதுக்கு இந்த சங்கம் உருவெடுத்திருக்கு. இது மற்ற சங்கங்கள் போல அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு சிறப்பான சங்கமாக செயல்படும். இதில் எந்தவித ஐயப்படம் இல்லை. வணிகர்களுக்கு ஒரு முதுகெலுக்காக தான் இந்த சங்கம் செயல்படும். இதில் உறுப்பினராக சேர்றவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுடைய சலுகைகள் வந்து நிறைய எதிர்பார்த்து செயல்படலாம். நிச்சயமாக அரசாங்கம் இல்லாமல் எந்தவித செயல்பட முடியாது. ஆனால் அரசாங்கம் வணிகர்களுக்கு துரோகம் செஞ்சு அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டத்துக்கு இந்த சங்கம் தயாராக இருக்குது. நிச்சயமாக இதுக்கு உண்டான துறை அமைச்சரை சந்திக்கிறது, இதுக்கு உண்டான IAS அதிகாரிகளை சந்திக்கிறது, இது போன்ற சந்திப்புலாம் அகில இந்திய தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அவர் கட்டளைப்படி மாநில நிர்வாகிகள் செயல்படும். இது வந்து சிறு குறு தொழில் சம்மந்தப்பட்டது. இந்த மளிகை கடை இதெல்லாம் அது வணிகர் சங்கம். அது வர அந்த சங்கத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. இது அது என்னது MSMன்னு சொல்லிட்டு சிறு தொழில் குறு தொழிலுக்கு அரசாங்கத்தால் வந்து லோன் கொடுக்குறாங்க. அதில் லோனில் வந்து சப்சிடின்னு சொல்லுவாங்க. 30%, 20%. அது மாதிரி தொழிலாளர்களுக்கு அந்த சப்சிடிலாம் வாங்கி கொடுக்குறது இந்த சங்கம் செயல்படும். அந்த சங்கத்துக்கு இந்த சங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. சட்டமுறைப்படி அமைப்பு ரீதியாக செயல்படக்கூடிய அமைப்பு. எல்லாருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தேசிய தலைவர் திரிலோக் பன்சால் அவர்கள்
இந்த அமைப்பை உருவாக்கும் போது மத்திய அரசின் அனுமதி பெற்று தான் உருவாக்கினார். முதலில் இதை வேர்க்கிளையாக தமிழகத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று தொடங்கி பல முயற்சிகள் மேற்கொண்டு பொறுப்பாளர்கள் நியமித்திருக்கிறார்கள். அதில் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார். என் பெயர் சுகுமார். நான் ஸ்பேசியோ குரூப் ஆஃப் கம்பெனியுடைய சேர்மனாக இருக்கிறேன். சிறு குறு தொழிலாளர்கள் தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். சொல்லப்போனால் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னோட்டத்திற்காகத்தான் நாங்கள் இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கிறோம். இப்போ படித்த அத்தனை இளைஞர்களும் தொழில் தொடங்குவதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் எங்களுடைய அமைப்பின் சார்பாக நாங்கள் முன்னின்று முயற்சித்து அவர்களுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் மற்றும் இந்திய திருநாட்டின் சுயசார்பு முயற்சியை வென்றெடுப்போம் என்று கூறுகிறேன். உறுதியளிக்கிறோம். நன்றி. வேறு என்ன? புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்துடைய தலைவர் இப்போது பேசுவார். கருணாகரன்ஜி ஸ்டேட் ஆர்கனைசிங் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் சுகுமாரன் மாநில தலைவர், கிரிஜா ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி, மதிவானன் ஸ்டேட் ஜாயிண்ட் செக்ரட்டரி லீகல் விங், தயாலன் ஸ்டேட் ஜாயிண்ட் செக்ரட்டரி பிஸ்னஸ், ஜெயப்ரியா ஸ்டேட் செக்ரட்டரி சவுத் ஜோன், அவங்க இன்னைக்கு வரல இப்போ, ராதா ஜெயலக்ஷ்மி ஸ்டேட் ஜாயிண்ட் செக்ரட்டரி மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட், ஃபைசுதினிசா ஸ்டேட் ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆர்டிஐ, ஜோதிஷ் ஜி நாயர் ஸ்டேட் ஜாயிண்ட் செக்ரட்டரி பிஸ்னஸ், லயன் எம்ஜேஎஃப் முரளி ஸ்ரீ ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட், டாக்டர் தாரணி ராமகிருஷ்ணன் ஸ்டேட் ஆர்கனைசிங் ஜெனரல் செக்ரட்டரி விமென்ஸ் விங், கண்மணி ஸ்டேட் பிரசிடென்ட் விமென்ஸ் விங், ரதி தேவி ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் விமென்ஸ் விங். ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் மகளிர் அணியோடது போட்டிருக்கோம். மெயின் கோர் கமிட்டி
பேரண்ட் பாடி கமிட்டி போட்டிருக்கோம், ப்ளஸ் மகளிர் அணி, இது லீகல் விங், பிஸ்னஸ் விங், ஆர்டிஐ, மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து டீம் ஆரம்பிக்கிறதுக்காக இப்போ போட்டிருக்கோம். ஜாயிண்ட் செக்ரட்டரி மட்டும் மாநில லெவலில். இப்போ இதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நாங்கள் ஒவ்வொருத்தரையாக அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ அடுத்து ஆரம்பித்தா நம்ம ஈஸியாக ரீச் அவுட் பண்ண முடியும் ஹோல் தமிழ்நாடுக்கு. தேங்க்யூ. அகில இந்திய தலைவர் 2 வாரத்துக்கு அவர் ஹிந்தியில் பேசுவார், அவர் தமிழில் டிரான்ஸ்லேட். वड़कम सभी मीडिया साथियों का आज तमिलनाडु स्टेट में आने पर हार्दिक स्वागत करता हूं मैं। और आज हमने तमिलनाडु में ऑल इंडिया बिजनेस कॉन्फेडरेशन का गठन किया है, जिसमें हमने हमारे संगठन महामंत्री करुणाकरन जी, स्टेट प्रेसिडेंट सुख कुमार जी और हमारे अन्य पदाधिकारी भी हैं। हमारा एक ही मिशन विजन है कि घर पे जो महिलाएं बैठी हैं उनको काम कैसे मिले। हम एक ऐसा प्लेटफॉर्म दे रहे हैं कि उनको घर से काम मिले और हमारे प्लेटफॉर्म पर ही काम करे तो निःशुल्क काम होगा। हमारी कंपनी सेक्शन 8 पास है। हमारी कंपनी सेक्शन 8 पास है और हम लोगों का विज़न यही है कि हर क्षेत्र में महिलाओं को काम मिले, रोजगार मिले और व्यवसाय मिले। हम B2B, B2C और B2G पे वर्क कर रहे हैं। हमारी वेबसाइट पे हर चीज़ का आपको अपडेट मिलता रहेगा। धन्यवाद। மாலை வணக்கம், அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த ஆல் இண்டியா பிஸ்னஸ் கான்ஃபெடரேஷன் செக்ஷன் 8 கம்பெனியாக டெல்லியில் வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு டெல்லியில் இதுக்கு ஒரு மெயின் ஆஃபீஸ் போட்டுட்டு எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை போய் பார்த்து இந்த மாதிரி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். NGO ஆக்ட்லேயும் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் என்ன நிறைய அமைப்புகள் இருக்குது, இது ஏன் இந்த ஒரு புது அமைப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி மீடியா பீப்புளுக்கு இருக்கலாம். ஆனால் நிறைய அமைப்புகள் வந்து ஒன்று கம்யூனிட்டி வைஸாகவும் இருக்குது, பார்ட்டி வைஸாகவும் இருக்குது. பட் எந்த அளவுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால நாங்கள் வந்து அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில், அதுவும் இப்போ அவர் சார் சொன்னார், ஹிந்தியில் சொல்லியிருப்பார், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மகிளாஸ் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து வீட்டில் சில ப்ராடக்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்டை எப்படி அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பிஸ்னஸ் பீப்புள், MSME தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். பெரிய லெவலில் உள்ளவங்களை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். LNT மாதிரி உள்ளவங்களுக்குலாம் நம்ம போகணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கெல்லாம் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் நம்மளுடைய பிஸ்னஸை. அப்போது அந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், ஒரு 16 லாங்குவேஜில், ரீஜனல் லாங்குவேஜில். ஸோ அவங்க வந்து எந்த லாங்குவேஜில் வேணாலும் போய் அவங்கவுங்களுடைய ரீஜனலில் வந்து நம்மளுடைய வெப்சைட்டை பார்த்து அவங்களுடைய ப்ராடக்ட்டை அவங்களே வந்து அப்லோட் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து அடுத்த மாதம் இன்னொரு ஈவெண்ட் வந்து பெரிய மெகா லான்ச் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வச்சுருக்கிறோம். சென்ட்ரல் மினிஸ்டர் ஒரு 4 பேரை வந்து வரவழைக்கிறதா பிளான் இருக்குது. அதனுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டாங்க. பொங்கல் ஹாலிடேஸுக்கு அப்புறம் அந்த டேட் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுடைய அமைப்பை பற்றி அவங்களே சொல்லுவாங்க, இந்த அமைப்பை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோன்னு. இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக நம்ம வந்து தமிழ்நாடு எடுத்துருக்கிறோம். தமிழ்நாட்டில் தான் நிறைய வந்து அவேர்னஸ் வந்து MSME லெவலில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் நம்ம எப்படி இந்த பிஸ்னஸை கொண்டு போய் சேர்க்கறது, அந்த பிஸ்னஸ் சேர்க்கறதுனால அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி மாறும். இப்போ 2 பேராக ஒர்க் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் அவங்களே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி 4 பேராக ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து மிஸ்டர் கருணாகரனை வந்து தமிழ்நாடு அமைப்பு பொதுச் செயலாளராக நாங்கள் நியமித்து, அவர் நிறைய பிஸ்னஸில் இருக்கிறாரு, நிறையா விஷயத்தில் வந்து அவர் தெரியும், அவர் எப்படி கொண்டு போகணும் இந்த அமைப்பை அப்படிங்கிறது அவருக்கு வந்து இங்கே உள்ள லோக்கலாக தெரியும். நாங்கள்லாம் டெல்லியில் இருக்கிறதுனால இங்கே வந்து அவர் பார்த்துப்பார். மிஸ்டர் சுகுமாரன் சார், அவரும் வந்து பெரிய கம்பெனியில் வந்து சேர்மனாக இருக்கிறாரு. பல அமைப்புகளில் அவரும் இருக்கிறாரு. நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபீல்டில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி மிஸ்டர் வந்து முரளிஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக போட்டிருக்கிறோம். அவரும் பல அமைப்புகளில் இருக்கிறாரு, எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பார் அவர் அப்படிங்கிறது. உமன்ஸ் விங்கில் பார்த்தீங்கன்னா திருமதி கண்மணி, அவங்க வந்து உமன்ஸ் விங்கினுடைய ஒரு பெரிய ஒரு பேக் போன் மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி டாக்டர் திருமதி தரணி ராமகிருஷ்ணா, அவங்க வந்து ஒரு பெரிய டான்ஸர், அவங்க டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கிறாங்க. நிறைய அமைப்புகள் கூடலாம் வந்து கனெக்டில் இருக்கிறாங்க. அவங்க அந்த தமிழ்நாடு ஸ்டேட்டு ஃபுல்லாக எல்லாரோடையும் வந்து கனெக்டில் இருக்கிறாங்க. பின்னாடி வந்து கிரிஜா இருக்கிறாங்க, அவங்க ஸ்டேட் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபீல்டில் வந்து இப்போ DBS பேங்க் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பேங்காக இருக்குது. எங்களுடைய பேங்கிங் வந்துட்டு வந்து சொல்லப்போனால்
வந்து இது கனரா பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். டிபிஎஸ்லேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். அது வந்து டிபிஎஸ் பேங்கினுடைய மேனேஜருடைய ஒய்ஃப் தான் வந்து பார்க்குறாங்க அந்த ஆர்டிஐ டிபார்ட்மெண்ட். ஏன்னா இதில் வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா மிஸ்டர் மதிவானன் வந்து லீகல் விங் பார்க்குறாரு தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் உள்ள எக்ஸ்பர்ட்டை தான் நம்ம வந்து இதில் வந்து போட்டு இந்த அமைப்பை வந்து எந்த அளவுக்கு எங்களால் வந்து எம்எஸ்எம்இ பீப்புளுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டை வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ப்ரெஸ் மீடியா பீப்புள் இவ்வளோ பேர் வந்ததுக்கு எங்களுடைய ரொம்ப தன்யவாத், போத் தன்யவாத். ஆக்சுவலி அதை வந்து ஹிந்தியில் சொல்லணும், ஏன்னா அவருக்கும் அதை புரியணும் அப்படிங்கிறதுனால சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் டு ஆல். வேறு ஏதாவது கொஷின் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து கலைச்செல்வி. திருவாரூர் மாவட்டத்திலேருந்து புதுவாழ்வு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு 18 வருஷம் அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் எம்எஸ்எம்இ தான் எங்களுக்கு வந்து ரோல் மாடலாக எங்களுக்கு வந்து அதுதான் கான்செப்டே. எங்களுக்கு மைக்ரோ நானோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் பிஸ்னஸ்ஸு என்டர்பிரனர்லாம் அவங்கள உருவாக்கி அவங்களுக்கு லோன் வந்து நான் வந்து அந்த ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து டீம் லீடராக ஒர்க் பண்ண ஒரு பிளாக்ல. அதில் வந்து இப்போ ஜூன் மாதம் தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அதில் வந்து எப்படின்னா நானோன்னு 5 லட்சத்துக்கு மேலே இருந்து அவங்க வந்து கிரெடிட் அவங்க பண்ணிக்கலாம். அது 35% வந்து அக்ரி ப்ராடக்ட் இருக்குங்களா, சமையல் இந்த மசாலா ஐட்டம் அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் 35% வந்து அதில் வந்து மானியம் கிடைக்கும். அது வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருப்பாங்க, எஸ்ஹெச் பஞ்சாயத்து லெவல்லலாம் இருப்பாங்க, ரூரல் டெவலப்மெண்ட் பீப்புள் வந்து டெவலப் ஆகிறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த அந்த குழுக்கள் அந்த மகளிர் குழுவில் வந்து அவங்க மெம்பராக இருந்ததுன்னா அவங்க வந்து அவங்க எலிஜிபிள் ஆகலாம். அவங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 55 வரைக்கும் அவங்களுக்கு வந்து லோன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். நானே ஒரு 3.5 கோடி ரூபாய்க்கு நானே சைன் பண்ணி கொடுத்துருக்கேன் பிளாக் டீம் லீடராக இருந்து. அது சார்ட்ட கூட மீட்டிங்லாம் நான் சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால அந்த கொஞ்சம் நம்ம ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் இல்லாமல் நான் 2006 இந்த வாழ்ந்துக்காட்டு திட்டத்தில் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து ஃபெசிலிட்டேட்டராக தான் ஜாயின் பண்ணேன். இப்போ அந்த சுனாமி ப்ராஜெக்டில் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அந்த மீனவர்கள் அவங்களுக்கு என்னென்ன ஏஜென்சி தேவைப்படும் ஃபினான்ஷியலாக அப்படின்னு சொல்லிட்டு அது ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து என்ஜிஓ ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சேன் மக்களுக்காக, ரூரல் டெவலப்மெண்ட்டில் அவங்களுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக எங்கள் சார் வந்து அவரும் மாநில பொறுப்பில் இருந்தாங்க. அவரும் சோசியல் மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்க. ஆக்சிடெண்ட்டில் ஒரு 2 இயர்ஸ் ஆகிட்டு டெத் ஆகிட்டாங்க. இருந்தாலும் நம்ம அந்த அவர் நினச்சதை விட நம்ம நிறைய சாதிக்கணுங்கிற வெறித்தனத்தோடு தான் நான் இப்போ இருந்துட்டுருக்கேன். இருந்தாலும் இது ஒரு வாய்ப்பாக எனக்கு கிடச்சிருக்கு. மக்களுக்கு வந்து அதே மாதிரி கிராமப்புறங்களில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து வெளியில் போவாங்க, நம்ம ஊர்லேயே வேலை இருக்கும். அதை வந்து அவங்களுக்கு கைட் பண்ணால் யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதுக்காக நம்மளுக்கு ஃபினான்ஷியலாக நிறைய தேவைப்படும். ஆனால் அந்த ஃபினான்ஷியலாக நம்மளால் கொடுக்க முடியலன்னா அந்த ஏக்கம் வரும். ஆனால் இது வரைக்கும் 2006 நான் வந்து 2007 என்னோட என்ஜிஓ நான் பதிவு பண்ண ஒரு இண்டக்ஷன் ட்ரைனிங் வந்தப்போ அந்த ட்ரைனிங் வந்தப்போ அப்போ வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டை தான் அதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அந்த டீடெல்லாம் ரெடி பண்ணி இது வரைக்கும் 8 12 எல்லாமே கரண்ட்டில் வச்சுருக்கேன். பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புளெலாம் நிறைய பேர் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்காங்க. அதில் வந்து சிஎஸ்ஆர்னு ஒரு மக்களுக்கு செய்கிற பாசிக்கெலாம் இருக்குது. நினச்சாங்கன்னா நம்ம அமைப்பு மூலமாகவே ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே செய்வோம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே நன்றி. வேதாத்தி அசோசியேஷன்லேருந்து தமிழ்நாடு தலைவர் இங்கே வந்திருக்கிறாரு. அவர் ஒரு 2 வார்த்தை அமைப்பை பற்றி हिंदी ओके हाँ ಎಲ್ಲರಿಗೂ वड़कम नमस्कार. सब मीडिया आए उसको धन्यवाद. और हमारे इधर सब महानुभाव एमएसएमई प्रेसिडेंट एमएसएमई से अपना बिजनेस एसोसिएशन के प्रेसिडेंट सबको हमारा हमको यहाँ इनवाइट करके हमको इतना हमको दिया अच्छा हाव भाव, उसके लिए धन्यवाद. बाकी ये सब एसोसिएशन तो ज़रूरी है और एमएसएमई तो बहुत यूज़फुल है हमारे जीवन में. एमएसएमई तो बहुत यूज़फुल है क्योंकि हम गुजरात से हैं. तो हमारे गुजरात में हमारे पूरे फैमिलीज पूरे एमएसएमई के ऊपर बड़े बड़े फैक्ट्रीज करके वो एक्सपोर्ट में चले गए हैं. जैसे एमएसएमई उतना सपोर्ट कर रहा है तो सबको एमएसएमई और ये इस बिजनेस एसोसिएशन में जोड़ने के लिए रिक्वेस्ट है. तो उतना ही बस. सबको धन्यवाद.